கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று தேவனுடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை இம்மட்டும் முடிசூட்டி நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிறவரும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் இம்மட்டும் நம்மை அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார். இனிமேலும் அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆச்சரியமாய் அற்புதமாய் அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணி நம்மை மகிழ செய்வார். ஆகவே அவருடைய கிருபையினாலே இம்மட்டும் நாம் நிலைநிற்கிறோம். இனிமேலும் அவருடைய கிருபையினாலே நாம் சகலவற்றையும் பெற்று அவருடைய திட்டங்களை தீர்மானங்களை நிறைவேற்றுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளை அடிஷனலாய் தந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு இருதத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி யாத்ராகமம் 15வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று இங்கு சொல்லுகிறார்கள். ஸோ கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறக்கிற தேவன். அவர் தோற்று போகிற தேவன் அல்ல, தோற்று போன தேவனும் அல்ல. மகிமையாய் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பின்தொடர்ந்து அவருடைய அடிச்சோடுகளை நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிறவர்களாக இருக்கிறபடினாலே கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், மிரியாம் ஆரோன் சிஸ்டர் சிங்கிங் அ சாங் ஆஃப் பிரைஸ் டு த லார்ட் ஆஃப்டர் இஸ்ரேலைட்ஸ் கிராஸ் த ரெட் சி. ஸோ செங்கடலை கடந்த பிறகு மகிமையாய் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் பாடிக்கொண்டே கடந்து போகிறார்கள். ஸோ அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு சிங் டு த லார்ட், அதாவது பாடுகிறதோட அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிங்கிங், அதுதான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ சிங் டு த லார்ட் ஃபார் ஹீ இஸ் ஹைலி எக்ஸால்டட். ஸோ சந்தோஷத்தில் இங்கே கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை உன்னதத்தில் உயர்த்தி பாடுறாங்க. ஸோ நம்ம எப்படிலாம் நம்ம பாடுகிறது, அந்த ஆராதனை அல்லது தேவனை உயர்த்தி பாடுகிற பாடலின் முக்கியத்துவம் என்ன என்று பார்ப்போமானால், நம்பர் 1 யாக்கோபு 5:13 பார்க்கிறோம், சிங்கிங் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜாய் விச் மேனிஃபெஸ்ட் அவர் இன்னர் ஹாப்பினஸ். நம்முடைய உள்ளான மனுஷனிலே காணப்படுகிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் சிங்கிங் அ சாங். ஸோ சிங்கிங் டு த லார்ட் ஆர் சிங்கிங் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜாய் என்று சொல்லும்போது, சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போது பாடுவது நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு எக்ஸ்பிரஷனாக, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு பாடுகிற ஒரு பாடலாக இங்கு பாடுகிறார்கள். அடுத்தது நம்பர் 2 பார்க்கிறோம், சங்கீதம் 68:4 சிங் டு காட், சிங் ப்ரைசஸ் டு ஹிஸ் நேம் அண்ட் எக்ஸால்ட் அவர் லார்ட் இன் த ஹையஸ்ட், preparing a path for our Lord who led us in our wilderness of desert. வனாந்தரத்திலே அவருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிற பாடல். ஸோ முதல் பார்த்தோம், சந்தோஷத்தின் வெளிப்பாடாக பாட்டு பாடுகிறார்கள். 2வது பார்க்கிறோம், வனாந்தரத்திலே பாலைவனமான இருக்கிற வனாந்தரத்திலே அவாந்தர வெளியிலே கர்த்தரை உன்னதத்திலே உயர்த்தி நம்மை வனாந்தரத்திலே நடத்தினாரே, அந்த கர்த்தருக்கு வனாந்தரத்திலே வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி பாடி துதிக்கிறார்கள். அப்போது வனாந்தரத்திலே நடத்துகிற தேவனுடைய நாமத்தை உயர்த்தி இங்கு பாடுகிறார்கள். நம்பர் 3 1 சாமுவேல் 16:23 when David play a musical instrument Saul feel better, healed, refreshed and the evil spirit driven out. அதாவது தாவீது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து சுரமண்டலத்தை எடுத்து வாசித்து பாடுறின உடனே சவுலுக்குள்ளார இருக்க அந்த அசுத்தாவி வெளியே ஓடுது, சவுல் விடுதலையாக்கப்படுகிறார். ஸோ அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து பார்ப்போமானால், தேவ சமூகத்திலே பாடுகிற பாடல் அசுத்தாவியை துரத்துகிறதாய், அசுத்தாவியை வேரோடே பிடுங்கி எரிகிறதாய் விடுதலைக்குள்ளாக நடத்துகிறது. அப்போது விடுதலையை கொண்டாடும்படியாய், சுகமளிக்கிற வல்லமையை விளங்கச் செய்யும்படியாய் இங்கு சுரமண்டலத்தை எடுத்து பாடப்படுகிறது. நம்பர் 4 பார்க்கிறோம், சங்கீதம் 118:15 சாங்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் விக்ட்ரி ஆர் சங் இன் த கேம்ப் ஆஃப் த காட்லி மேன் ஆர் விமன். அதாவது நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். அப்படின்னா என்னன்னா, நீதிமானுடைய கூடாரங்களில்
ஆண்டவரை துதிக்கிறதும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லது தேவனை துதிக்கிற பாடல்கள், வேத வசனத்தை கேட்கிற அந்த ஆடியோ அல்லது வீடியோ, அல்லது ஜெபிக்கிற குடும்பமாய் ஜெபிக்கிற குடும்ப ஜெபம், இதெல்லாம் நீதிமானுடைய கூடாரத்தில் இருந்து கொண்டே இருப்பதை நம்முடைய கண்கள் காணும், காதுகள் கேட்கும். ஸோ அப்போது நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் சந்தோஷம், கர்த்தர் கொடுக்குற விலை மதிப்பற்ற பொக்கிஷமான காசு கொடுத்தாலும் கிடைக்காத ரட்சிப்பின் சந்தோஷத்தை இங்கு பாடி துதித்து போற்றி தேவனை உன்னதத்தில் உயர்த்துகிறார்கள். அடுத்தது பார்க்கிறோம் செப்பனியா 3:14. ஓ டாட்டர் ஆஃப் ஜியான் சிங் ஷவுட் அலவுட் as our Lord is rejoicing in us and he is giving to make our name fame and praise in the days to come and he is going to be glorified through us. அதாவது சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு என்று சொல்லி எதற்காக சியோன் குமாரத்தை பாடுகிறாள் என்று பார்ப்போமானால், அவருடைய கிரியைகள் கர்த்தரை மகிழ்வித்திருக்கிறது. கர்த்தர் அவளுடைய பேரில் சந்தோஷமாய் மகிழ்கிறார். கர்த்தர் அவள் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் அவள் நிமித்தமாக மகிமைப்படுகிறார். ஸோ ஆகையினாலே சியோன் குமாரத்தி தன்னுடைய வல்லமையை தரித்து கொண்டு இயேசுவினால தான் நான் இவ்வளோ நன்மைகளும் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி, கர்த்தரே என் ஆக்கினைகளெல்லாம் அகற்றி எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு சியோன் குமாரத்தை பாடி பாடி நற்கிரிகளை செய்வது நிமித்தமாக கர்த்தரே சந்தோஷப்படுகிறார். உண்டாக்கின சிருஷ்டிகரே சந்தோஷப்பட்டு சியோன் குமாரத்தியுடைய நேமை, அவளுடைய நாமத்தை ப்ரைஸ் அண்ட் ஃபேம் என்று சொல்லத்தக்கதாய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து சியோன் குமாரத்தின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக பேசப்படுகிறது. ஸோ அப்போது இங்கு பார்க்கிறோம், சியோன் குமாரத்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினபடினாலே அவருடைய பெயரை பிரஸ்தாபம் பண்ணி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றி கர்த்தர் அந்த சியோன் குமாரத்தி பாடுகிற பாடல் மூலமாக மகிமைப்படுகிறார். ஸோ இத்தனை வழிகளிலே பாடுகிற பாடல்கள், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று பார்க்கிறோம். துதி எடுக்கும்போது எரிகோ தானாகவே விழுந்து போயிட்டு என்றது பார்க்கிறோம். ஆகவே துதித்தலின் வல்லமையும் துதித்தலின் முக்கியத்துவமும் இத்தனை வசனங்கள் மூலமாக நமக்கு தெல்ல தெளிவாய் புரிகிறது. ஆகவே ஒருத்தர் துதிக்கிறார் என்றாலே அது தேவனுக்குரிய ஒரு நல்ல ஒரு ஆராதனை என்று தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தொடர்ந்து தேவனை துதிக்க துதிக்க துதி தூபமும் ஜபதூபமும் பேலன்ஸ்டாக தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சந்நிதியிலே எட்ட எட்ட எல்லாம் இதுவரைக்கும் நடந்திராத கேட்டிராத அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம், குடும்பமாய் களி கூறுவோம். போகிற வருகிற இடங்களெல்லாம் நம் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். நம்மையும் நம் பிள்ளைகளையும் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பது நிமித்தமாக கர்த்தர் நம் குடும்ப அங்கத்தினர்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மூலமாக மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். கர்த்தருடைய நாமம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக எங்கும் பிரஸ்தாபமாக்கப்படும். அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ண எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இதுதான் துதிப்பதின் பாடுவதின் ரகசியம். ஆகவே தொடர்ந்து இந்த முக்கியத்துவமான தேவனை துதிக்கிற அந்த முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாய் இன்னும் அதிகமாய் ஆவியானவர் சொல்லுகிறபடியெல்லாம் வார்த்தைகளை எழுதி எழுதி அதை பாடுவதற்கு அவரே ராகத்தையும் எல்லாவற்றையும் அவரே கொடுத்து கற்றுக் கொடுத்து பாட வைப்பார். ஸோ கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படத்தான் செய்யும். ஆகவே துதிப்பது ஒரு பேரின்ப பாக்கியம். துதிப்பது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய எண்ணங்கள் நினைவுகளையும் கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க பண்ணுகிறது. ஸோ இந்த மகிழ்ச்சி கர்த்தரால் வருகிற மகிழ்ச்சியாக இருக்கிறபடினாலே தொடர்ந்து கர்த்தரை உன்னதத்திலே உயர்த்தி துதிப்போம், அவரை போற்றி புகழ்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you all. Amen.